சொற்பொழிவு 3. தலைப்பு: மதிக்கு ஏற்ற கதி. அஷ்டாவக்கிரர் அருளியது. அஷ்டாவக்கிரர் கூறுகிறார்: நீ எல்லாவற்றையும் காண்பவன். நீ எப்போதுமே இயல்பாக விடுதலை அடைந்தவன். உனக்கு இருக்கும் ஒரே பந்தம், நீ உன்னை விட்டுவிட்டு மற்றொன்றை காண்பவனாக பார்க்கிறாய் என்பதே. இந்த சூத்திரம் ஆழ்ந்த பொருளும் மிகுந்த மதிப்பும் கொண்டது. ஒவ்வொரு சொல்லையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ அனைத்தையும் காண்பவன். மேலும் நீ எப்போதும் உண்மையாகவே முக்தன். பொதுவாக நம்மை பற்றிய நமது உணர்வு மற்றவர்களின் பார்வையிலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. நாம் மற்றவர்களின் கண்களை கண்ணாடிகளாக பயன்படுத்துகிறோம். இதனால் நாம் தான் காண்பவன் என்பதை மறந்து மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக மாறிவிடுகிறோம். இது இயல்பாக நடக்கிறது. பிறந்த குழந்தைக்கு தன்னை பற்றி தெரியாது. அது மற்றவர்களின் கண்களில் தன் பிரதிபலிப்பை பார்த்து தன்னை அறிகிறது. நம் முகம் நமக்கு தெரிவதில்லை. கண்ணாடியில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கும்போது நீ உனக்கு தெரிகிறாய். ஆனால் நீயாகவே உன்னை பார்ப்பவனாக இல்லை. உன்னை பற்றி நீ எவ்வளவு அறிந்திருக்கிறாய்? கண்ணாடி காட்டுவதை வைத்துத்தான் தெரிந்து கொள்கிறாய். தாய் மகனிடம் நீ அழகாக இருக்கிறாய் என்கிறாள். மகன் தன்னை அழகனாக கருதுகிறான். ஆசிரியர் மாணவனை பார்த்து நீ புத்திசாலி என்கிறார். அவன் தன்னை புத்திசாலி என்று நம்புகிறான். ஒருவர் நம்மை அவமானப்படுத்தினால் அதன் பாதிப்பு நம்முள் பதிந்து விடுகிறது. இதனால்தான் நம்மை பற்றிய நமது உணர்வு ஒருவித பிரமையில் ஆழ்த்துகிறது. அந்த உணர்வு பல மாறுபட்ட கருத்துக்களால் உருப்பெற்றது. ஒருவன் நீயா அழகன், கண்ணாடியில் உன் முகத்தை பார் என்பான். மற்றொருவன் நீ மகா புத்திசாலி என்பான். இன்னொருவன் உன்னை போல் மடையனை பார்த்ததில்லை என்பான். இந்த முரண்பட்ட கருத்துக்கள் நமக்குள் புகுந்து சண்டையிட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்கின்றன. மனப்போராட்டம் தொடர்கிறது. இதனால் நீ யார் என்பது ஒருபோதும் தெளிவாக தீர்மானிக்கப்படுவதில்லை. நீ பல வகையான கண்ணாடிகளில் உன்னை பார்த்திருக்கிறாய். அவை உன்னை பற்றி அல்ல, தங்களின் தரத்தை பற்றிய தகவலையே தந்திருக்கின்றன. சில கண்ணாடிகள் உன்னை உயரமாகவும், சில குண்டாகவும், சில அழகாகவும், சில அஷ்டாவக்கரை போல கோரமாகவும் காட்டியிருக்கலாம். கண்ணாடி காட்டும் காட்சி உன்னுடையது அல்ல. அது கண்ணாடியின் தன்மையை பொறுத்தது. இப்படி சேகரிக்கப்பட்ட தாறுமாறான தகவல்களின் தொகுப்பை நீ உன் உண்மையான உருவம் என்று கருதுகிறாய். இதனால்தான் நீ எப்போதும் பிறர் என்ன நினைப்பார்களோ என்று அஞ்சி நடுங்குகிறாய். பிறர் நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்ற பயம் ஏற்படுகிறது. ஏனெனில் பிறர் மூலமாகவே நாம் நமது நான் என்பதை உருவாக்கியிருக்கிறோம். குர்ஜீஃப் தன் சீடர்களிடம் உன் ஆன்மாவை அறிய வேண்டுமானால் மற்றவர்களை விட்டுவிட வேண்டும் என்றார். இது உண்மைதான். சத்குருமார்கள் பல நூற்றாண்டுகளாக இதையே கூறி வருகிறார்கள். உன்னை நீ அறிய வேண்டுமானால் பிறர் கண்களால் உன்னை பார்ப்பதை நிறுத்த வேண்டும். சத்தியத்தை தேடுபவர்கள் பலர் சமூகத்தை விட்டு விலகிச் சென்றதற்கு காரணம் இதுதான். சமூகத்தில் இருந்து கொண்டு சுயஸ்வரூபத்தை அறிவது மிகவும் கடினம். ஏனெனில் சமூகம் தொடர்ந்து நீ யார் என்ற செய்தியை அவரவர் இயல்புக்கேற்ப சொல்லிக்கொண்டே இருக்கும். நாம் அந்த செய்திகளுக்காகவே வாழ பழகிவிட்டோம். ஓர் அரசியல் தலைவர் இறந்த கதை உண்டு. அவர் மனைவி முன்னரே இறந்துவிட்டாள். அவள் சொர்க்க வாசலில் கணவனை வரவேற்றாள். ஆனால் தலைவனோ, நான் இப்போது வரமாட்டேன். என் இறுதி ஊர்வலம் ராஜ்காட் வரை செல்கிறது. எவ்வளவு கூட்டம் வருகிறது என்று பார்க்க வேண்டும் என்றான். மனைவி, அங்கே மக்கி போகும் சடலத்தை பார்த்து என்ன பயன் என்றாள். தலைவன், எத்தனை பேர் வந்தார்கள் என்பது முக்கியம் என்றான். தலைவனும் மனைவியும் ஊர்வலத்தை பின்தொடர்ந்தனர். பெருங்கூட்டம், பத்திரிகையாளர்கள், புகைப்படக்காரர்கள், அரை கம்பத்தில் கொடிகள், மலர் அலங்காரம், இராணுவ வண்டியில் சவப்பெட்டி, இராணுவ அணிவகுப்பு, இவற்றை பார்த்து தலைவன் நெகிழ்ந்து போனான். இறந்த பின் இவ்வளவு கூட்டம் கூடுமென்று தெரிந்திருந்தால் முன்பே இறந்திருப்பேனே, இதற்காகவே வாழ்ந்திருக்கலாம் என்றான்.
மனிதர்கள் கூட்டம் கூடுவதற்காகவே வாழ்கிறார்கள், மரிக்கிறார்கள். பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியமாகிவிட்டது. பிறர் சொல்லும் துண்டு துண்டான கருத்துக்களை சேகரித்து நம்மை பற்றிய ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறோம். ஆனால் அது நிலையற்றது. ஏனெனில் மக்களின் மனங்களும் அவர்கள் கருத்துக்களை சொல்லும் காரணங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒருவன் உன்னை பெரிய ஞானி என்று புகழ்ந்தால் அதற்கு காரணம் முகஸ்துதியாகவோ சுயநலமாகவோ இருக்கலாம். உண்மையில் எவனும் மற்றவனை தன்னை விட நல்லவன் என்றோ ஞானி என்றோ முழு மனதாக ஏற்க மாட்டான். தேவை கருதி பொய்யாக புகழ நேரிடலாம். முகஸ்துதியின் கவர்ச்சியில் மக்கள் ஏன் மயங்குகிறார்கள்? ஏனெனில் அவர்களுக்கு தங்களை பற்றிய சுய அறிவு இல்லை. அவர்கள் பிறர் சொல்வதை கேட்டு நம்பி அதற்கேற்ப நடிக்கிறார்கள். மாறுபட்ட கருத்துக்களால் நம் ஆன்மாவை நாமே கட்டமைத்துக் கொள்கிறோம். இது எல்லா திசைகளிலும் கட்டப்பட்ட மாடுகள் இழுக்கும் வண்டியில் பயணிப்பதை போன்றது. வண்டி எங்கும் செல்லாது, நாம் தான் நொறுங்கிப் போவோம். முதல் சூத்திரத்தின் தொடர்ச்சி. ஸ்லோகம் 7. நீ எல்லாவற்றுக்கும் ஒரு பார்வையாளன் மட்டுமே, மேலும் நீ எப்போதும் உண்மையில் விடுதலை அடைந்தவன். மனிதன் காட்சி பொருள் அல்ல, அவன் காண்பவன். உலகில் 3 வகை மனிதர்கள். காட்சி பொருளாக இருப்பவர்கள், இவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள். அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் போன்றோர் பெரும்பாலும் காட்சி பொருளாக இருக்கவே விரும்புகிறார்கள். நல்லவர்களாக இருக்க முயற்சிப்பதை விட நல்லவர்களாக காட்டிக்கொள்ளவே முயல்கிறார்கள். இவர்கள் முகமூடி அணிந்தவர்கள், உள்ளுக்குள் வேறுபட்டிருப்பார்கள். பார்வையாளர்களாக இருப்பவர்கள், இவர்கள் கூட்டம் அதிகம். முதல் வகையினருக்கு இவர்கள் தேவை. தலைவர் இருந்தால் தொண்டர்கள் வேண்டும். நடிகர் இருந்தால் ரசிகர்கள் வேண்டும். மேற்கத்திய உளவியலாளர்கள் கவலைப்படுவது போல மக்கள் பெரும்பாலும் பார்வையாளர்களாகவே வாழ்க்கையை கழிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பங்கேற்பதில்லை, அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். குதிரை பந்தயம் பார்க்க மனிதர்கள் கூடுகிறார்கள். ஆனால் மனிதர்களின் ஓட்ட பந்தயம் பார்க்க எந்த குதிரையும் வருவதில்லை. இது மனிதர்கள் குதிரைகளை விட தாழ்ந்த நிலைக்கு சென்று விட்டதை காட்டுகிறது. உள்ளார்ந்து நோக்குபவர்கள் இவர்களே உயர்ந்தவர்கள். இவர்கள் மிக அரிதாகவே காணப்படுகிறார்கள். பார்வையாளன் என்பவன் தன் பார்வையை மற்றவர்கள் மீது செலுத்துபவன், தன்னை மறப்பவன். நோக்கன் என்பவன் தன்னை தன்னுள் நோக்குபவன், சுய விழிப்புணர்வுடன் இருப்பவன். சினிமா தியேட்டரில் படம் பார்க்கும்போது 3 மணி நேரம் நம்மை மறந்து விடுகிறோம். அன்றாட துன்பங்களை மறக்கவே மக்கள் இது போன்ற பொழுதுபோக்குகளுக்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள், நோக்கனாக அல்ல. ஏனெனில் அவர்கள் சுயத்தை மறக்கிறார்கள். பார்வையாளனாக இருப்பது தன்னை மறப்பது. நோக்கனாக இருக்கும்பொழுது எதிரே காட்சிகள் முக்கியமல்ல, பார்ப்பவன் மட்டுமே முக்கியம். பார்ப்பதற்கு எதுவும் இல்லாத வெறுமை நிலையில் நோக்குபவன் மட்டுமே எஞ்சி நிற்கும்போது நீ உண்மையான நோக்கன் ஆகிறாய். காட்சி காண்பவர் என்ற 2 நிலைகளிலேயே மனித சமூகம் இயங்குகிறது. எப்போதாவது தான் அஷ்டாவக்ரர், கிருஷ்ணர், புத்தர், மகாவீரர் போன்ற நிஜ நோக்கன்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருப்பவர்கள். அஷ்டாவக்ரர் கூறுகிறார், நீ சகலத்திற்கும் ஒரு நோக்கன். நோக்கனாகிவிட்டால் எல்லாம் புரியும். ஆனால் உலகில் நிஜமான நோக்கன் ஒருவன் தான் இருக்க முடியும். பௌர்ணமி நிலவு ஒன்றுதான், ஆனால் அது பல நீர்நிலைகளில் பலவாக பிரதிபலிக்கிறது. பிரதிபலிப்புகள் பல, காண்பவர்களும் பலர். ஆனால் மூலம் ஒன்றுதான். எப்போது ஒருவன் காட்சி பொருளாகவோ காண்பவனாகவோ இருக்கும் நிலையிலிருந்து விடுபடுகிறானோ அப்போது பிறர் தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோ பிறரை தான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோ இல்லாமல் போகிறது. அப்போது வைராக்கியம் ஏற்படுகிறது. அந்த நிலையில் அவன் தன்னை ஒப்பற்ற ஒருவனாக உணர்கிறான். கண்ணாடி மாளிகையில் மாட்டிக்கொண்ட நாயின் கதை போலத்தான் மனிதனின் நிலையும். நாய் தன் பிரதிபலிப்புகளையே எதிரிகளாக நினைத்து குறைத்து மோதி காயப்பட்டு இறந்தது. அங்கு வேறு யாரும் இல்லை, அது மட்டுமே இருந்தது. அதுபோல
இவ்வுலகில் உண்மையில் வேறொருவர் இல்லை. இருப்பது அந்த ஒன்று மட்டுமே. அதை உணராத வரை நாம் பிரதிபலிப்புகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்போம். நீ எப்போதுமே உண்மையாகவே முக்தன். இதை கற்பனை என நினைக்காதே. மனிதன் இயல்பிலேயே சுதந்திரமானவன். பந்தம் என்பது ஒரு தோற்றம் மட்டுமே. பரமாத்மா ஒருவரே இருப்பதால் கட்டுவதற்கும் கட்டுப்படுவதற்கும் இங்கு வேறொன்றுமில்லை. உனக்குள்ள ஒரே பந்தம், நீ உன்னை விட்டுவிட்டு பிறரை நோக்கராக கருதுகிறாய். நீ உன்னையே நோக்கனாக அறிந்து கொண்டால் அதுவே முக்தி. இதை எப்படி செயல்படுத்துவது? ஒரு மரத்தை பார்க்கும்போது நான் மரத்தை பார்க்கிறேன் என்ற உணர்வு எழுகிறது. அந்த உணர்வின் அம்பை மரத்திலிருந்து திருப்பி உன்னிடமே கொண்டு வா. மரத்தையும் பார், மரத்தை காண்பவனையும் உள்ளுணர்வோடு நோக்கு. காண்பவனை மறந்து விடாதே. காண்பவன் உன் பிடிக்குள் வந்தால் கன நேரத்திற்கேனும் அபூர்வமான அமைதி கிட்டும். பேரானந்தம் அனுபவமாகும். அது உன் வாழ்வின் சுவையை மாற்றும். அனுபவமே மாற்றத்தை கொண்டு வரும். சொற்களோ சாத்திரங்களோ அல்ல. என் சொற்பொழிவை கேட்கும்போது கூட 2 வழிகளில் கேட்கலாம். என் பேச்சில் முழுமையாக மூழ்கி உன்னையே மறந்து கேட்பது முதல் வகை. என் பேச்சை கேட்டுக்கொண்டே கேட்பவனான உன்னையும் கவனிப்பது 2வது வகை. 2வது நிலையில் நீ நோக்கனாக இருக்கிறாய். சொல்பவனையும் கவனி, கேட்பவனான உன்னையும் கவனி. இந்த இருமுனை கவனம் ஏற்படும் போது ஒரு கட்டத்தில் சொல்பவனும் கேட்பவனும் ஒன்றாகி அங்கு பேரமைதி நிலவும். நீயே பேசுகிறாய், நீயே கேட்கிறாய் என்ற நிலை ஏற்படும். அப்பொழுதுதான் நீ உண்மையாகவே முக்தன் என்பதை உணர்வாய். பந்தம் என்பது கனவை போன்றது. கனவில் நீ கல்கத்தாவில் இருக்கலாம், ஆனால் விழித்ததும் புனாவில் தான் இருக்கிறாய் என்பதை உணர்வாய். கனவு பயணத்திற்கு பின் நிஜ பயணம் தேவையில்லை. அதுபோல பந்தம் என்பது ஒரு மனப்பிரமை. இந்த சூத்திரத்திற்கு மற்றொரு பொருளும் உண்டு. நீ உன்னை நோக்கனாக கருதாமல் உன் புலன்களை நோக்கனாக கருதுகிறாய். கண் பார்க்கிறது, காது கேட்கிறது என்று நினைக்கிறாய். இது தவறு. புலன்களுக்கு பின்னால் இருந்து அவற்றை இயக்குபவன் நீயே. நீ இல்லாவிட்டால் சடலமாக இருக்கும்போது கண்கள் திறந்திருந்தாலும் பார்க்காது, காதுகள் இருந்தாலும் கேட்காது. புலன்கள் கருவிகளே. அவற்றின் பயனாளியான நீயே உண்மையான நோக்கன். உன் உடலையோ புலன்களையோ நோக்கனாக எண்ணாதே. உள்ளிருக்கும் சைத்தன்யத்தையே நோக்கனாக கருது. 2ஆம் சூத்திரம். ஸ்லோகம் 8. நான் செய்பவன் என்ற அகங்காரமாகிய கருநாகத்தால் தீண்டப்பட்டிருக்கிறாய். நான் செய்பவன் அல்ல என்ற நம்பிக்கையாகிய அமிர்தத்தை பருகி சுகமாக இரு. நம்முடைய நம்பிக்கைகள் தான் நம் உலகை உருவாக்குகின்றன. நாம் எப்படி நம்மை பற்றி நினைக்கிறோமோ அப்படியே ஆகிவிடுகிறோம். மனவசிய நிபுணர் ஒருவரை மயக்கி, நீ பெண் என்றால் ஆணாக இருந்தாலும் பெண் போல நடப்பான். வெங்காயத்தை கொடுத்து இது ஆப்பிள் என்றால் இனிப்பாக இருப்பதாகச் சொல்லி சாப்பிடுவான். கூழாங்கல்லை வைத்து இது தீக்கனல் என்றால் கை வெந்து கொப்பளம் வந்துவிடும். தீ மிதிப்பது கூட இந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான். தீ என்னை சுடாது என்று முழுமையாக நம்பினால் சுடாது. சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் சுட்டுவிடும். இலங்கையிலிருந்து ஆக்ஸ்போர்டுக்கு வந்த புத்த பிட்சுக்களில் பக்தி ஈடுபாடு குறைந்த ஒருவருக்கு மட்டும் தீக்காயம் பட்டது. ஆனால் தீமிதியை பார்த்து நம்பிக்கை கொண்ட ஒரு பேராசிரியர், எந்த மத சார்பும் இல்லாதவர், இயல்பாக தீயில் நடந்து சென்றார். அவருக்கு ஒன்றுமாகவில்லை. நாம் எதை ஆழமாக நம்புகிறோமோ அதுவாகவே ஆகிறோம். நான் கர்த்தா என்ற எண்ணம் அகங்காரத்தை உருவாக்குகிறது. நீ எவ்வளவு பெரிய செயலை செய்கிறாயோ அவ்வளவு பெரிய கர்வம் உனக்கு ஏற்படுகிறது. உலகை வெல்ல நினைத்த சிக்கந்தர், நெப்போலியன் போன்றவர்கள் தங்கள் அகந்தையை வெளிப்படுத்தவே போரிட்டார்கள். பதவியில் இருப்பவர்கள் கர்வம் கொள்கிறார்கள். பதவி பறிபோனதும் அவர்கள் நிலை பரிதாபமாகிறது. அதிகாரம் போனபின் அவர்கள் விரைவில் இறந்து விடுகிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய சக்தி பதவி சார்ந்தது. ஓய்வு பெற்ற பின் பலர் விரைவில் இறப்பதற்கு காரணம் அவர்கள் வகித்த பதவியால் கிடைத்த கர்வமும்
அது போனபின் ஏற்படும் வெறுமையும்தான். பள்ளி ஆசிரியர் முதல் பெரிய அதிகாரிகள் வரை எல்லோருக்கும் அவரவர் எல்லைக்குள் ஒரு கர்வம் இருக்கிறது. அவுரங்கசீப் தன் தந்தை ஷாஜகானை சிறையில் வைத்தபோது அவர் சில மாணவர்களுக்கு பாடம் நடத்த அனுமதி கேட்டார். அந்த சிறிய அளவிலாவது ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஆசை. கர்வம் கொண்டவன் எளிதில் ஆம், சரி என்று சொல்ல மாட்டான். இல்லை என்று சொல்வதில்தான் அவனுக்கு மகிழ்ச்சியும் வலிமையும் இருப்பதாக தோன்றுகிறது. ஆம் என்று சொல்ல நேர்ந்தால் தன் பலம் குறைந்துவிட்டதாக வருந்துகிறான். நாத்திகன் என்பவன் இறுதியாக இல்லை என்று சொல்பவன். கடவுள் இல்லை என்று மறுப்பவன் எனக்கு மேல் யாரும் இல்லை, நான் தான் எல்லாம் என்கிறான். ஆத்திகன் என்பவன் இறுதியாக ஆம் என்று சொல்பவன். கடவுள் இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்பவன் நான் ஒன்றுமில்லை என்கிறான். நம் செயல்பாடு நம் அகந்தையை வளர்க்கிறது. அஷ்டாவக்ரர் கூறுகிறார், நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தால் நீ வீணாக வேதனைப்படுகிறாய். இந்த வேதனை வெளியிலிருந்து வருவதில்லை, நாமே உருவாக்கிக் கொள்வது. அகந்தை அதிகமாக இருந்தால் துன்பமும் அதிகமாக இருக்கும். அகந்தை இல்லாதவன் துன்பப்படுவதில்லை. நான் கர்த்தா இல்லை என்ற உணர்வு அமிர்தம் போன்றது. அதை பருகி சுகமாக இரு. இந்த உணர்வு ஏன் அமிர்தம்? ஏனெனில் நான் கர்த்தா என்ற அகங்காரம் அழியும் போது நீ அழிவதில்லை. நீ பரமாத்மாவுடன் இணையும் போது அமரத்துவம் பெறுகிறாய். தனித்து நின்று போராடும் போது அழிவு நிச்சயம். ஒத்துழைப்பால் பணிவால் காரியம் சாதிக்கப்படும் போது போராட்டம் எதற்கு? அஷ்டாவக்ரர் சுகம் பெறுவது எப்படி என்று கேட்ட ஜனகருக்கு விதிமுறைகளையோ சாதனைகளையோ கூறவில்லை. உன் பார்வையை சரிசெய் என்கிறார். தவறான பார்வையே துன்பத்திற்கு காரணம், சரியான பார்வை சுகத்திற்கு காரணம். நான் கர்த்தா இல்லை என்ற நம்பிக்கையாகிய அமிர்தத்தை பருகி சுகமாக இரு. இங்கு நம்பிக்கை என்பதன் பொருள் உன்னை இந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்நியமாக கருதாமல் மூலத்துடன் இணைந்திருப்பதாக உணர்வது. இந்த வாழ்வை கொடுத்த மூலத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ளலாமா? எங்கிருந்து மலர்கள் மலர்கின்றனவோ, சந்திரன் உதிக்கிறானோ, அன்பு வெளிப்படுகிறதோ, அந்த மூலத்தின் மீது நம்பிக்கை வை. இந்த நம்பிக்கையே அமிர்தம். அது சுகத்தை தரும். விச்சாசாமிர்தம் பீத்வா சுகி பவ. நம்பிக்கை ஆகிய அமிர்தத்தை குடித்து இப்போதே சுகவாசியாக ஆகு. 3ஆம் சூத்திரம், ஸ்லோகம் 9. நான் பரிசுத்தமான மெய்யறிவு என்ற உறுதியான எண்ணமாகிய நெருப்பினால் அறியாமை எனும் காட்டை எரித்து துக்கமின்றி சுகவாசியாக ஆகுவாயாக. இப்போதே துன்பத்திலிருந்து விடுபடு. இந்த எளிய உண்மையை நினைவில் கொள். நான் வெறும் சாட்சி, காண்பவன் மட்டுமே. இப்படி உணர்ந்தால் துன்பம் விலகும். அகங்காரம் ஒரு கொடிய நோய். ஒவ்வொரு மனிதனும் தன்னை உயர்ந்தவனாக கருதும் கர்வம் கொள்கிறான். அரேபிய பழமொழி சொல்வது போல் இறைவன் ஒவ்வொருவர் காதிலும் உன்னை விடச் சிறந்தவனை நான் படைக்கவில்லை என்று சொல்வதாக ஒவ்வொருவரும் நம்புகிறார்கள். இந்த கர்வம் கொண்டவன் அதிகம் துன்பப்படுகிறான். ஏனெனில் அவன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில்லை. வாழ்வை வேறு விதமாகவும் வாழலாம். ஆசையின்றி, எதிர்பார்ப்பின்றி கிடைத்ததை நன்றியுடன் ஏற்று மகிழ்வது. இதுவே ஆத்திக பண்பு. நமக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் உணர்வதில்லை. தற்கொலை செய்ய போனவனை பக்கிரி தடுத்த கதை நினைவிருக்கிறதா? அவன் என்னிடம் ஒன்றுமில்லை என்றான். பக்கிரி அரசனிடம் சென்று அவன் கண்களை 1,00,000 ரூபாய்க்கு விற்க முடியுமா என்று கேட்டார். அவன் மறுத்து 10,00,000 கொடுத்தாலும் விற்க மாட்டேன் என்றான். பக்கிரி கேட்டார், 11,00,000 ரூபாய் மதிப்புள்ள கண்கள் வைத்துக்கொண்டு ஒன்றுமில்லை என்று எப்படி சொல்கிறாய்? நமக்கு கிடைத்த அற்புதங்களை நாம் உணர்வதில்லை. கண், காது போன்ற புலன்கள், சிந்தனை செய்யும் அறிவு, இவை எவ்வளவு பெரிய செல்வம்! இவற்றை பெற்றிருந்தும் என்னிடம் ஒன்றுமில்லை என்று குறைபட்டுக் கொள்கிறோம். காரணம்,
நமது கவனம் வெளி பொருட்களிலேயே இருக்கிறது. ஆசைப்பட்ட பதவி, வீடு, துணை கிடைக்கவில்லை என்று வருந்துகிறோம். ஆசைப்பட ஆசைப்பட துன்பம் வளரும். ஆனால் விரும்பாமலே கிடைத்தவற்றை கவனித்தால் பெரும் நன்மை புரியும். இந்த மனித வாழ்வு, சூரிய சந்திர ஒளி, தியானத்தில் மூழ்கும் திறன், இதையெல்லாம் நாம் சம்பாதிக்கவில்லை. இவை அருட்பிரசாதமாக கிடைத்தவை. அப்படியிருந்தும் நாம் குறை கூறுகிறோம். காரணம் அகங்காரம் எனும் நோய். அகங்காரம் ஒரு தொற்று நோய். குழந்தைக்கு பிறக்கும்போது அது இருப்பதில்லை. சமூகம், கல்வி, கலாச்சாரம் ஆகியவை அதை நமக்குள் புகுத்தி வளர்க்கின்றன. தர்மம் என்பது சமூகம் கொடுத்த இந்த அகங்கார நோயை போக்கும் மருந்து. அது ஒரு புரட்சி. பிறர் உனக்கு அளித்த அகந்தையை துறந்துவிடு. அது நரகம், சுமை, விலங்கு. நான் பரிசுத்தமான அறிவு என்ற திடமான எண்ணமாகிய நெருப்பால் அஞ்ஞான காட்டை எரித்துவிடு. பிறகு துன்பம் நீங்கி சுகமடைவாய். அகங்காரம் என்பது நமது சுய அறிவை வேறு எதனுடனாவது இணைப்பது. நான் அறிவாளி என்று சொல்லும்போது அகந்தை அறிவுடன் கலக்கிறது. பாலில் நீரை கலந்தால் பால் கெட்டுப்போவது போல தூய அறிவுடன் அகந்தை கலந்தால் இரண்டும் கெட்டுவிடும். குற்றவாளிகள் கூட தங்கள் குற்றங்களை பற்றி பெருமை பேசிக்கொள்வதில் அகங்காரம் இருக்கும். அஷ்டாவக்கிரர் கூறுகிறார், நான் அறிவாளியோ, முட்டாளோ, நல்லவனோ, கெட்டவனோ, அழகனோ, குரூபியோ, இந்துவோ, முஸ்லிமோ அல்ல. நான் இந்த வேறுபாடுகளை கடந்த, இவற்றை பார்த்து கொண்டிருக்கும் பரிசுத்தமான அறிவு. வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கின் ஒளி எல்லா பொருட்கள் மீதும் படுகிறது. ஆனால் அந்த ஒளி அந்த பொருட்களாக ஆகிவிடுவதில்லை. அது தனித்தது. அதுபோல உன் சைத்தன்யம் உடல், மனம், செயல் எல்லாவற்றிலும் படிந்தாலும் நீ அவை அல்ல. இந்த தொடர்புகளை துறந்தால் நீ சுத்த போதமாகிறாய். இந்த உணர்வுடன் இருந்தால் நீ இப்போதே முக்தன். 4ஆம் சூத்திரம், ஸ்லோகம் 10. நீயே பரமானந்த வடிவான அந்த மெய்யறிவு. எனவே சுகமாக சஞ்சரிப்பாயாக. இங்கு துன்பத்திற்கு காரணமில்லை. நாம் தான் துக்கக் கனவில் மூழ்கி சங்கடப்படுகிறோம். தூக்கத்தில் மார்பில் கை வைத்து படுத்தால் பேய் அழுத்துவது போலவோ பாறை விழுந்தது போலவோ தோன்றும். பயந்து அலறுவோம். விழித்து பார்த்தால்தான் அது பிரமை என்று புரியும். ஆனால் கனவின் தாக்கம் சிறிது நேரம் நீடிக்கும். அதுபோல நாம் பௌதிக வாழ்வில் அனுபவிக்கும் துன்பங்கள் நம் அறியாமையால் ஏற்பட்ட பிரமைகளே. இருட்டில் கிடக்கும் கயிற்றை பாம்பு என்று நினைத்தால் பயம், ஓட்டம், காயம் எல்லாம் ஏற்படும். பிறகு அது கயிறு என்று தெரிந்ததும் வீணாக பயந்ததற்காக வருந்துவோம். அதுபோல உன்னிடம் மெய்யறிவு என்ற விளக்கு இருந்தால் உலகின் நிஜ ஸ்வரூபம் தெரியும். இந்த போதத்திலிருந்துதான் ஆனந்தம் பிறக்கிறது. ஆகையால் நீ சுகமாக சஞ்சரிப்பாயாக. உன்னிடம் ஞான ஒளி இருக்கிறது. அறியாமையால் அதை மறைத்திருக்கிறாய். கருத்துக்கள், பழக்கங்கள், கற்பனைகள் என்ற திரைகளை விலக்கு. கண் திறந்து நேராகப் பார். 5ஆம் சூத்திரம், ஸ்லோகம் 11. நான் முக்தன் என்று அபிமானிப்பவன் முக்தனாகவே இருக்கிறான். நான் கட்டுண்டவன் என்று அபிமானிப்பவன் கட்டுண்டவனாகவே இருக்கிறான். எண்ணம் எப்படியோ அப்படியே கதி என்ற உலக பழமொழி உண்மையே. இது மிக முக்கியமான சூத்திரம். நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய். ஒரு நாள் முழுவதும் நான் முக்தன் என்று உணர்வு பூர்வமாக நினைத்துப்பார். நீ முக்தனாக இருப்பதை உணர்வாய். நான் கட்டுண்டவன் என்று நினைத்தால் அற்ப விஷயங்கள் கூட உன்னை கட்டி போடும். என் நண்பர் பேராசிரியர் போலாராம் கதை இதற்கு உதாரணம். ஹோலி பண்டிகையின் போது பேங்க் குடித்துவிட்டு சாலையில் சிறு தவறு செய்தார். போலீஸ் பிடித்து எச்சரித்து அனுப்பியது. ஆனால் அடக்கமான அவர் சிறைக்குச் சென்ற பயத்திலேயே வாழ்ந்தார். போலீஸ் விசில் சத்தம் கேட்டாலே தன்னை பிடிக்க வருவதாக எண்ணி நடுங்கினார். இது மனநிலை. அவருக்கு ஒரு சிகிச்சை கொடுத்தோம். போலீஸ் இன்ஸ்பெக்டரை வரவழைத்து போலியாக மிரட்டி விலங்கிற்று. பிறகு நான் பணம் கொடுத்து விடுவிப்பது போல் நாடகமாடினோம். அப்போது கூட அவர்
பார்த்தீர்களா, நான் சொன்னது சரிதானே, போலீஸ் பிடித்து விட்டது என்றார். தன் கருத்து சரியாகிவிட்டதில் ஒருவித அகங்கார மகிழ்ச்சி. பிறகு நாடகம் முடிந்ததும் இயல்பு நிலைக்கு திரும்பினார். இன்றைய மனிதர்களின் நிலையும் இதுதான். முக்தியை விரும்புபவன் முக்தன், பந்தத்தை விரும்புபவன் பத்தன். உன் அறிவும் நம்பிக்கையும் எப்படியோ உன் நிலையும் அப்படியே அமையும். உன் சிந்தனையை மாற்று, விழித்தெழு, சரியாகப் பார். 6ஆம் சூத்திரம், ஸ்லோகம் 12. ஆத்மா சாட்சியாகவும் எங்கும் பறந்ததாகவும் பூரணமாகவும் ஒன்றாகவும் முக்தி பெற்றதாகவும் அறிவு வடிவாகவும் செயலற்றதாகவும் பற்றற்றதாகவும் ஆசைகளற்றதாகவும் அமைதி வடிவாகவும் இருக்கிறது. ஆனால் அது பிரமையால் சம்சாரத்தில் இருப்பது போல் தோன்றுகிறது. இங்குள்ள சொற்களை கவனி. நீ பூரணன், சாட்சி, வியாபகன், ஒருவன், முக்தன், சேதனன், செயலற்றவன், பற்றற்றவன், தனித்தவன். மகாவீரர் போன்றவர்கள் நீ இப்படி ஆக வேண்டும் என்பார்கள். ஆனால் அஷ்டாவக்கீரர் நீ இயல்பாகவே அப்படித்தான் இருக்கிறாய், அதை உணர்ந்து கொள் என்கிறார். இது இயல்பான யோகம். நான் வெறும் பிரதிபலிப்பு என்ற அகங்கார பிரமையை விட்டுவிட்டு உள்ளும் புறமும் உள்ள இந்த உருவ பாவத்தை துறந்து நிலைபேறானதும் இரண்டற்றதுமான மெய்யறிவு வடிவான ஆத்மாவையே தியானிப்பாயாக. நீ இதுவரை உணர்ந்த நான் என்பது வெறும் ஒரு மாயம், ஒரு பிரதிபலிப்பு. அது பிறரிடமிருந்து கற்றுக்கொண்ட கருத்து. அகங்காரம் என்பது இந்த உருமாயத்துடன் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது. இந்த உள்ளும் புறமுமான தோற்றங்களிலிருந்து வீடுபடு. ஆத்மா உள்ளேயோ வெளியேயோ இல்லை, அது எங்கும் நிறைந்திருக்கிறது. எல்லாமே ஆத்மாவுக்குள் தான் இருக்கிறது. உள்ளும் புறமும் உள்ள உணர்வுகளை துறந்து மேலான இரண்டற்ற ஆத்மாவையே தியானி. இது வெறும் சிந்தனை அல்ல, ஆழ்மனதின் உள் உணர்வு. இதய கீத போல் அது உன்னுள் ஒலிக்க வேண்டும். நான் அந்த நிலை பேரான இரண்டற்ற ஆத்மா, சுழலும் சக்கரமல்ல, அசையாத அச்சாணி என்று உணர்ந்திரு. நீ பூமியில் இருப்பதாக நினைத்தால் பூமியில் வாழ்கிறாய். நீ ஞான வானில் பறக்கத் துவங்கினால் அங்கு பறக்கிறாய். எழுமின். கனவு கண்டது போதும், இப்போது விழித்தெழுங்கள். விழிப்புணர்வே திறவுகோல். வேறு சாதனைகள் தேவையில்லை, யோகாசனம் தேவையில்லை. விழித்தெழுந்தால் போதும். ஹரி ஓம் தத் சத்.